யாராச்சும் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக்கை வாங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஏன்னு கேட்கணும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய மொழி தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஏன்னா அந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணுங்கிற ஒரு பேசிக் தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் லேர்ன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது கடினமான சப்ஜெக்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஓகேங்களா? அதாவது ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணால் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதை ஏன் கன்டினியூ பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் பார்க்கணுன்னா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் புரியும். ஏன்னா சிம்பிளாக நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு செக்டாரை பற்றியும் போடுவேன். ஓகேங்களா? அதில் நிறையா ஸ்டாக்ஸ் வரும். நான் அதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ஒரு மாஸ்டர் கிளாஸ் வீடியோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் போட்டேன்னா பின்னு என்ன சொன்னால் உங்களுக்கு என்னென்னு புரியும், ஆர்டர் புக்னால் என்னென்னு தெரியும். ஸோ இதை வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் உங்களுக்கு ரொட்டீனாக அதையே சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த போர் அடிக்கிறத தடுக்கிறதுக்காகவும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட முழு ஃப்ரேம் ஒர்க்கையும் சிம்பிளாக எக்ஸாம்பிளோட ஓகேங்களா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வர்ற எல்லா செக்டார்லேயும் நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேடா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன? ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஏரியாவில் ஒரு 2 கடை இருக்குது, அதாவது ஒரு 2 ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஸோ அதில் எப்போவுமே ஒரு ஹோட்டலில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், இன்னொரு ஹோட்டலில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன் அந்த ஒரு ஹோட்டலில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அங்கே சாப்பாடு குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால. ஓகேங்களா? ஸோ இது வந்து தினமும் வந்து இந்த ஹோட்டலில் கன்ஃபார்ம் வந்து ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும் கம்பேர் டு அந்த கூட்டம் இல்லாத ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ அதுதான் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பார்த்து தான் ஒரு கடையில் நம்ம போய் வாங்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுறோமோ அதே பேர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூவேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து ஏதோ ஒரு கம்பெனி போய் வாங்குறதுக்கு அதோட பிஸ்னஸ் க்ரோத்து, சேல்ஸு, ப்ராஃபிட்டு எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன? ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்க. ஆஃப்டர் அந்த ஸ்டாக்கை எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், ஓகேங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், ஐசிடி, எஸ்எம்சி, ஹார்மோனிக், அதுக்கப்புறம் பிளாப்ளான்னு சொல்லிட்டு நிறையா ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து செக் அதை எந்த இடத்துல என்ட்ரு ஆகணுங்கிறத பார்க்குறதுக்கு மட்டும் தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டாக்குன்னு முடிவு பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கீ பேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த ஒரு வீடியோட முடிஞ்சிடும். நான் எவ்ரி டைம் செக் அவுட் பண்ணி பார்த்தா சொல்லுவேன். ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 8 கீ எலமெண்ட்ஸை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொன்றும் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 8 எலமெண்ட்ஸும் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து கவர் பண்ணிடும். இந்த 8 எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணால் ஒரு ஸ்க்ரீனரும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் உங்களுக்கு தருவேன். அந்த ஸ்க்ரீனரை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெவென்யூ க்ரோத். ரெவென்யூ க்ரோத்னால் என்னென்னா வந்து ஒரு 3 வருஷத்துக்கான ட்ரெண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது அந்த கம்பெனியோட சேல்ஸ் இயர் ஆன் இயர் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போ வந்து ஒரு வருஷம் வந்து எப்படி சொல்கிறதுனா உங்கள் தோசை கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல். ஓகேங்களா? கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட் இயர் வந்து 10,000 rupees சேல்ஸ் பண்ணுச்சு. இந்த வருஷம் 12,000 சேல்ஸ் பண்ணியிருக்கு. அடுத்த வருஷம் ஒரு 14,000, அதுக்கடுத்த வருஷம் ஒரு 18,000, 20,000, 25,000 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே, அதாவது சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து சேல்ஸ் க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கன்சிஸ்டன்ட் க்ரோத் வந்து நல்லா இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக நம்ம கருதலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறத தான் நம்ம எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதே வந்து ஒரு வருஷம் 20 காமிக்குது, இன்னொரு வருஷம் 11,000 காமிக்குது, அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 காட்டுது, அடுத்த வருஷம் 30,000 காட்டுது அப்படின்னா வந்து அங்கே ஏதோ சம்திங் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கிறதுனால அந்த சடன் ஸ்பைக் ஆகுது பார்த்திங்களா மார்க்கெட்டில். ஸோ அந்த ஒரு இடத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 3 வருஷ ட்ரெண்டும் ஓரளவுக்கு பெட்டராக இருந்ததுன்னா நம்ம அந்த ஸ்டாக்கை ரெவென்யூ பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஆர்டர் புக்.
ஆர்டர் புக் அப்படின்னா என்ன வந்து இது வந்து ஒரு ரெவென்யூவை உங்களுக்கு அதாவது ஃப்யூச்சர் ரெவென்யூவை காட்டுறது மாதிரி ஓகேங்களா. ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எவ்வளோ ஒர்க் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அந்த ஹோட்டல் கடைக்காரரே வச்சுக்கோமே ஓகேங்களா. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு 50 மேரேஜ் வெட்டிங்க்கான கேட்ரிங் ஆர்டர்ஸ் அவருக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு அடுத்த 2 வருஷத்துக்கான ஒர்க்கிங் ப்ராஃபிட் வந்து அதாவது வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. இதுதான் வந்து ஆர்டர் புக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கான இவங்க வேலை செய்யணுமில்ல, அந்த வேலைக்கான ஆர்டர் வந்து முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா 4-5 வருஷத்துக்கு இந்த கம்பெனி கன்ஃபார்ம் நிற்காமல் ஓட போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனிஸில் இப்போ ஒரு அதான் 50 ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஹோட்டலுக்கு, அதில் 10 மட்டும்தான் நடந்திருக்கு. மீதியெல்லாம் போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு, இல்லாட்டி கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து பெருசாக பணம் வராது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து காஷனான ஏரியா ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் அண்ட் நெட் மார்ஜின்ஸ். அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து 100 ரூபா சம்பாரிச்சதுன்னா அதில் எவ்வளவு லாபமாக மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் அந்த ஹோட்டலே வச்சுக்கோமே 100 ரூபா சாப்பாடு வைக்குது, அது இன்க்ரீடியன்ஸ், கேஸு, ரெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஆள் கூலி இதெல்லாம் போக ஒரு 30 ரூபா மிச்சம் ஆகுதுன்னா 30% ஓகேங்களா ப்ராஃபிட் மார்ஜின் ஓகேங்களா. ஸோ அதே அடுத்த வருஷம் 100 ரூபாய்க்கு 20 ரூபா மட்டும்தான் மிச்சம் வைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு வேளை அரிசி விலை ஏறிக்கலாம், அல்லது காம்படிஷனால் ரேட் குறைஞ்சிருக்கலாம். மேபி மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா நம்ம ஏன்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா மார்ஜின் நமக்கு குறையக்கூடாது. ஒன்று ஈக்குவலாக அதுலேயே மெயின்டைன் ஆகணும், கன்சிஸ்டன்ட் சேம் அது காட்டணும், இல்லாட்டி கன்சிஸ்டன்ட் அபோவ் அதாவது க்ரோத் காட்டணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்து நம்ம நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது ஒரு குவார்ட்டர் பார்க்கக்கூடாது, நம்ம வந்து 1 இயருக்கு சேர்த்தா பார்க்கணும். அது மேக்ஸிமம் 3 இயர் கன்சிஸ்டன்ட் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டர் வேல்யூவேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது பிஇ ரேஷியோ ஓகேங்களா. ஸோ பிஇ ரேஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட எக்ஸ்பென்சிவாக இருக்கா இல்லை சீப்பாக இருக்கா, அதாவது ஃபேர் வேல்யூ அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கா இல்லை சீப்பாக இருக்கா. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஇ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்டாரை பொறுத்த மாறுபடும். செக்டார் பிஇன்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்டாக்குக்கோட பிஇ ஒன்று இப்போ இருக்கும், அடுத்து அந்த ஸ்டாக்கோட மீடியன் பிஇன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்களே போது. இது வந்து screener.in வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து அதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த ஹோட்டலே எடுத்துக்கோமே, அந்த கடையை வாங்கணுன்னா அந்த கடை ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் பண்ணுது ஓகேங்களா, அதை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ விலை கொடுக்கணும், அதோட லாபத்தை வச்சு 2 மடங்கு விலை கொடுக்கணுமா 5 மடங்கு விலை கொடுக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அந்த கடையை நம்ம எக்ஸ்பென்சிவாக அதாவது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு வந்து அந்த கடையிலேருந்து ஒரு 20 லட்சம் சம்பாதிக்க முடியும்னா நம்ம ஒரு 10 to 15 லட்சம் மார்ஜின் அந்த கடையை வந்து வாங்கலாம் அவ்வளோ கொடுத்து. இதே நம்ம 25 லட்சம் கொடுத்து வாங்கி வெறும் 20 லட்சம் தான் அது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னா அப்போ நமக்கு அங்கே லாஸ் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கொடுக்குற விலை அதுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அதோட பாஸ்ட் க்ரோத் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்தா பார்த்தீங்களா ஆப்ரேட்டிங் சேல்ஸு, நெட் மார்ஜின் ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் செக் பண்ணணும் ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி பிஇ எவ்வளோ கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிக்கிறது ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து ரிட்டர்ன்ஸ் ரேஷியோ, அதாவது ROE அண்ட் ROCE ஓகேங்களா. ஸோ கம்பெனியில் போட்ட காசு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக லாபமாக திரும்பி வருது ஓகேங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இது ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் 1 லட்சம்னு சொல்லிட்டு 2 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்பெனி வந்து வருஷத்துக்கு 20,000 லாபம் பண்ணுது, இன்னொரு கம்பெனி அதாவது 20% ரிட்டர்ன். இன்னொரு கம்பெனி வந்து அதாவது இன்னொருத்தர் ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, அவரது வந்து 8,000 தான் லாபம் பண்ணுது, அதாவது 8% ரிட்டர்ன். அதே அமௌண்ட் தான் போட்டேன் ஓகேங்களா, 2 பேரும் அதே அமௌண்ட் தான் போட்டேன். ஆனால் ஒருத்தர் போட்டது 20,000 கொடுத்துருக்கு, அதாவது 20% கொடுத்துருக்கு, இன்னொருத்தர் போட்டது 8% தான் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் இங்கே யார் காசு, அதாவது நான் கொடுத்த காசை யார் பெட்டராக யூஸ் பண்ணி அந்த மணியை வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம ROE அண்ட் ROCE வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் 50% அதாவது 15% கன்சிஸ்டண்ட்டாக எந்த கம்பெனியாச்சும் கொடுத்துச்சுன்னா வி ஹேவ் டு கன்சிடர் ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து பேலன்ஸ் ஷீட், அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி. ஒரு கம்பெனியில் எவ்வளோ கடன் வச்சுருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து தான் சொந்த காசில் மட்டும் கடன் நடத்துகிறான்னா சொந்த காசு அதாவது ஃபவுண்டர் வந்து அவரோட ஓன் மணியில் மட்டும் பண்ணுறாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அவன் வந்து பேங்க் லோன் வாங்கி பண்ணுறான் ஓகேங்களா, பேங்க் லோன் வாங்கி அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறான். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து திடீர்னு ஏறும், ரெப்போ ரேட் ஏற்றினாங்கன்னா ஏறும், குறைச்சாங்கன்னா குறையும். ஸோ அந்த மாதிரி வந்து 2 விஷயம் இருக்குது. ரெண்டாவது மந்த்லி EMI அதிகமாகிடுச்சுனாலும் லாபம் குறையும்
ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து டெப்ட், அதாவது கடன் கம்மியாக இருக்க கம்பெனிஸோ இல்லை கடன் கன்சிஸ்டண்ட்டாக குறைச்சிட்டு வர கம்பெனிஸோ நம்ம பார்க்குறது வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து கடன் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி இருக்க, இல்லாட்டி ஜீரோ. ஓகேங்களா. இன்கேஸ் கடனே ஒரு நல்ல கம்பெனி வந்து வாங்கியிருந்தாலும் அந்த கடனை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்பெனி க்ரோ பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வெட்டி செலவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஒரு கம்பெனியை முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கேஷ் ஃப்ளோ, அதாவது ஆக்சுவல் மணி வெர்சஸ் பேப்பர் மணி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து இப்போ வந்து கையில் பணம் எவ்வளோ ஆக்சுவலாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து மாதம் 1 லட்சம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கஸ்டமர் எல்லாரும் ஓகேங்களா, ஸோ நான் அப்புறம் தரேன், நான் கிரெடிட்டில் வாங்கிக்கிறேன், கிரெடிட்டில் வாங்குறேன்னா 2 மாதம் கழிச்சு தரேன் அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்கன்னா புக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் வந்து 1 லட்சம் சேல்ஸ் ஆகிருக்கும். ஆனால் கையில் பணம் எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரெண்ட் கட்டணும், எம்ப்ளாயிஸுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ அது வந்து பார்க்கும்போது இங்கே ஆன் பேப்பரில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தாலும் ஹேண்ட் கேஷில் அங்கே அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து இஎம்ஐ மறுபடியும் அவங்க வந்து அந்த கடைக்காரர், அதாவது அந்த ஓனர் வந்து மறுபடியும் ரெண்ட் வாங்கி இதை நமக்கு அதாவது பணம் வந்துடும், சேல்ஸ் பண்ணிட்டோம், கிரெடிட்டில் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்ட முடியாது அதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்களோ அதுக்கு தான் போட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட முடியாது, இன்ட்ரெஸ்ட் போட்டால் அவங்க கஸ்டமர் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையும் வந்து இங்கே பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதாவது ஓனரோட நம்பகத்தன்மை. ஒரு கம்பெனியை இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னா அந்த கம்பெனி என்னோட சொந்த கம்பெனி, அந்த கம்பெனியில் எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸில் நான் மேக்ஸிமம் நான் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா. அதாவது மோர் தென் 50%. ஓகேங்களா. மோர் தென் 50%, 51% தான் மோர் தென். ஓகேங்களா. ஸோ 50% ஒரு கம்பெனி ஒருத்தட்ட பேசினாலே அங்கே வந்து உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத விட உங்களோட அதிகாரங்கிறது உங்களோட கையிலிருந்து அந்த கம்பெனி போயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து 51% வந்து உங்கள்கிட்ட அந்த கம்பெனி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஓனருங்கிறத மாறுதட்டி சொல்லிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இன்கேஸ் அந்த ஓனர் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருந்தாருனாலும் ஓகேங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்கனாலும் பப்ளிக் ஹோல்டிங் அதிகமாச்சுனாலும் அங்கே ப்ராப்ளம். ஏன்னா ஓனருக்கும் நம்பிக்கை இல்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கும் நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து நார்மல் பப்ளிக் ரீட்டைலர்ஸ்கிட்ட ஷேரை தலையில் கட்டிட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 1% 2% இந்த குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது மேட்டர் இல்லை. லாஸ்ட்டு 1 இயர் 3 குவார்ட்டர், அதாவது 4 குவார்ட்டர் இருக்கும், லாஸ்ட்டு 4 குவார்ட்டர், லாஸ்ட் 8 குவார்ட்டர், லாஸ்ட் 12 குவார்ட்டர், அதில் எப்படி இருக்குது, ஓனரோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் அதாவது இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வெறும் தியரட்டிக்கல், அதாவது சும்மா பேப்பரில் இருக்க மாதிரி ஒரு டேர்ம்ஸ் தான் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்நெட்.in வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் கூகுள் க்ரோம் போய்ட்டு ஸ்க்ரீன் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ லாக் அவுட் காட்டும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர், ஃபீடு, ஸ்க்ரீன்ஸு, டூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி யூஸ் பண்ண டூல்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் கிரியேட் நியூ ஸ்க்ரீனர் இருக்கும். நான் என்னோட ஸ்க்ரீனர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணிட்டு ரன் தி ஸ்கொயரி கொடுத்தீங்கன்னா வந்து ரன் ஆகிட்டு அது ஃபில்டர் பண்ணி ஒரு சில கம்பெனிஸ் காட்டும். ஓகேங்களா. இதில் வந்து ஒன்லி கம்பெனிஸ் வித் 2026 ரிசல்ட்ஸ்னு காட்டுறீங்களா, அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து காட்டும் நீங்கள் அதை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எல்லாமே இந்த காலத்தில் வந்து எல்லாமே காட்டாது. உங்களுக்கு என்னென்ன வேணும் வேணாங்கிறத நீங்களே போய்ட்டு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணுறது மூலிமா அந்த 3 இயர் சேல்ஸ் க்ரோத் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் பிக் பண்ணி எடுக்கிறது மூலிமா விஷுவலாகவே உங்களுக்கு அந்த கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஓகேங்களா நீங்கள் இதில் வந்து பெய்டு மெம்பர் இதில் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எக்ஸலாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அப் டு 50 கம்பெனிஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அது தெரில. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மூலிமா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிஸும் உங்களால் எக்ஸலில் நார்மலாகவும் உங்களால் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட் சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, அடுத்து பிஇ, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குங்கிறது வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த எவ்வளோ அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் இன்
சேஞ்சின்னு கொடுத்தீங்கன்னா அது வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே இந்த சர்ச் டைமில் வந்து கரெக்டாக ஃபில்டர் ரேஷியோஸில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் விஷுவலாக சொல்கிறது பெரிய மேட்டர் இல்லை. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த குவேரியை கிரியேட் நியூ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் அதில் அந்த குவேரியை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சேவும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து சேவ் பண்ணிடுறேன். நீங்கள் இதை சர்ச் பண்ணாலும் இந்த screener.in வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அதாவது என்னென்னா வந்து நான் வந்து ஃபண்டமெண்டல்னு கொடுத்துட்டு அந்த குவேரியை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்னு இந்த குவேரி நேம். ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட இதையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை போய்ட்டு நார்மலாக சர்ச் குவேரி கொடுத்தீங்கனாலும், அதாவது அதர்ஸ் பப்ளிக் நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, மேக் திஸ் குவேரி டு பப்ளிக். ஸோ இது வந்து பப்ளிக்கும் காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அதை வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ ஒன் செகண்ட் அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அது என்ன வந்து நான் என்ன கொடுத்துருந்தனோ அதையே வந்து இதில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காட்டுறது பார்த்திங்கன்னா குவேரி ஃபண்டமெண்டல் அடுத்து என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்கேங்கிறது இதுலேயே வந்துடும். ஓகேங்களா? பை அஜித் குமார்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் ரைட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய டெலகிராம் பப்ளிக் சேனல் லிங்க் இருக்குது, என்னோடய பர்சனல் ஐடி லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி, ஓகேங்களா? ஸோ டெய்லி ஆர் 1 or 2 days 1 day கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா செக்டார் வரிசையாக 1 by 1 ஒவ்வொரு செக்டாராகவும் அதில் இருக்கக்கூடிய டாப் 5 ஸ்டாக்ஸும், ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனியோட கரண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.